ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி என்ன மாதம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஆங்கில மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் நடந்துகிட்ருக்கு. ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன மாதத்தை பற்றி அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் ஃபஸ்ட்டு என்ன மாதம் நடந்திருக்கிறத சொல்லிட்டேன். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 27ஆம் தேதியிலிருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தே தீரும். அதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு ஆவணி மாதத்தில் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. ஆவணியுடைய பௌர்ணமியில் கிரகங்கள் உச்சமாக இருக்கிறதுனால உச்ச நிலையானது ஏற்படுது. அதனால் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உச்ச வாக்கானது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய முக்கியமான உச்ச வாக்குகளை தான் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு சிவன்மலை உத்தரவு வாக்குக்கு இணங்க இந்த பௌர்ணமியில் ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பௌர்ணமியுடைய ஆட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், அதே சமயம் உங்களுக்கு ஆபத்தாகவும் இருக்கலாம். ஸோ அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறத கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி சிவன்மலை உத்தரவு வாக்குனா என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த கோவிலுடைய அதிசயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் முதல்ல இந்த கோவிலுடைய அதிசயத்தை ஷேர் பண்ணுறேன். இந்த கோவிலுடைய அதிசயத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெட்டி. முருகனுடைய வேல் எப்படி அளிக்குமோ அது போல் முருகனுடைய வேல் மூலிமா தமிழகத்தில் மாற்றத்திற்கு என்னெல்லாம் நடக்குமோ அதை இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும். அதுதான் இந்த உத்தரவு பெட்டியுடைய ஸ்பெஷலு. தமிழ் கடவுள் முருகன் என அழைக்கப்படக்கூடிய முருகன் தன் வேலாயுதத்தால் பகைவர்களை அழிக்கக்கூடியவர் என்று சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை. அப்படிப்பட்ட வேல் கொண்டு சிவன்மலையில் சுப்பிரமணிய சுவாமியாக அமைந்திருக்கிறாரு. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலாக ஆண்டவர் உத்தரப்பெட்டியோடு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்றளவும் சிறப்பாக பூஜைகளை ஏற்றுட்ருக்கிறாரு. இந்த கோவிலுடைய சிறப்பே ஆண்டவருடைய உத்தரவு பெட்டி தான். ஸோ பக்தர்களுடைய கனவுல முருகனே உத்தரவு பிறப்பிப்பார். அதனாலேயே இந்த கோவில் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக விளங்குகிறது. ஆக்சுவலி இந்தியாவில் லட்சக்கணக்கான புராதன கோவில்கள் நிறைந்திருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கும். இறைவனுடைய திருவிளையாடல்களை உணர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு புராண நிகழ்வுகள் இந்த கோயிலை ஒட்டி இருக்கும். அதனால் தமிழகத்தில் இந்தியாவில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த சிவன்மலை கோவில் என்று சொல்லலாம். அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே இந்த கோவில் அமைந்திருக்கு. சிவன்மலை மீது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலாக பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகர் ஆண்டவர் அப்பகுதியை சுற்றி யாருடைய கனவுல வேணாலும் தோன்றி ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜிக்கு மாதிரி உத்தரவிடுவார். பக்தர்கள் தங்களுடைய கனவில் வந்த பொருளை குறித்து கோவில் அர்ச்சகர்களிடம் கூட அவர்கள் உடனே பூ போட்டு பார்த்து வெள்ளைப்பூ வந்தால் அந்த பொருள் ஆண்டவர் பெட்டியில் வைக்கப்படும். அந்த பொருள் பொறுத்து அப்போது காலத்தில் சில நிகழ்வுகள் நடக்கும். ஆக்சுவலி இன்றளவுக்கும் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோவிலில் நடந்துட்டுருக்கு. என்ன பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தாக்கத்தை ஏற்படுத்தாமலாம் இல்லை. ஸோ அது பாசிட்டிவான தாக்கமாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவான தாக்கமாகவும் இருக்கலாம். ஆனால் தாக்கம் ஏற்படுவது இது வரைக்கும் இருக்குது. இது வரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் எத்தனையோ பொருள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. மஞ்சள், அதுக்கப்புறம் ஏற்கலப்பை, நீர், அதுக்கப்புறம் மண் சட்டி, மண், இந்த மாதிரி நிறைய பொருள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அத்தனை பொறுமே சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் இந்த உத்தரவு பெட்டியுடைய சிறப்பு. இவ்வளவு சிறப்புகளை தன்னகத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கோவிலை நீங்கள் ஒரு முறை போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய அதிசயம் வாழ்க்கையில் நடக்கும்.
இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவில்களுக்கு இணங்க உங்களுக்கு கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த பலன்கள்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருது. ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு நிதிநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் வலுவாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. ஆமாங்க, இந்த ஆவணி மாதம் பௌர்ணமியில் உங்களுக்கு கிரகநிலைகளை பார்க்கும்போது முன்னேற்றத்தையும் சமநிலையும் கொண்டு வருங்கிற மாதிரி சுச்சுவேஷன் உருவாயிருக்கு. எந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் சமநிலையும் கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இருக்க போகுது. குழந்தைகளால் கூட மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தைகளுக்கான புதிய புதிய விஷயங்கள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா குழந்தைகளுக்காக எது இப்போ நீங்கள் செய்தாலும் அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். வணிகத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, குறிப்பாக வெளிநாட்டு சந்தைகள் அல்லது புதிய பகுதிகள் தொடர்புடைய பணிகளில் இருப்பவங்க இப்போ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு புதிய வாய்ப்புகளை பெற முடியும். ஆக்சுவலி வாய்ப்புகளை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பெற்றுக்குங்க. புதிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு நீங்கள் பெற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஸோ புதிய வாய்ப்புகள் தயவு செய்து பெற்றுக்காமல் மட்டும் இருக்காதீங்க. மாணவர்கள் கூட கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் மாணவர்கள் கடின உழைப்பு போட மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட பணிகள்லாம் முன்னெடுத்து செல்லப்படும். அதனால் தடைப்பட்ட பணிகள் முன்னெடுத்து செல்லப்படுங்கிறதுனால நீங்கள் தடைப்பட்ட பணிகளை இப்போ நல்லா தீவிரப்படுத்துங்க. ஏன்னா இப்போ முன்னெடுத்து செல்லும்போது நீங்கள் தீவிரப்படுத்துனீங்கன்னா அந்த பணிகள் இன்னும் தீவிரமாக முடிவடையும். சின்ன பணியோ பெரிய பணியோ பணியை தீவிரப்படுத்த பாருங்கள். தீவிரப்படுத்தாமல் மட்டும் இருக்காதீங்க. அதோடு உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும். மேலும் எதிர்பார்த்த வருமானம் எதிர்பாராத வகையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வருமானம் வரும்போது அந்த வருமானத்தை சேமிக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. வருமானத்தை இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப பெறுவது ரொம்ப கஷ்டம். அதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஸோ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சியான சூழல் நிலவுவது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவை நீங்கள் நிறைய விட்டு கொடுத்து போகணும். இந்த மாதிரி தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு மெயினாக இந்த பௌர்ணமியில் என்ன செய்ய போகணுன்னா, நிதிநிலை வலுவாக இருக்குங்கிறதுனால சேமிப்பில் இறங்கணும். எந்த அளவுக்கு சேமிப்பில் இறங்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதனால் சேமிப்பில் இறங்க கன்னி ராசிக்காரங்க முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் தாங்க பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியாக எப்படி வழிபட்டால் கடன் நீங்கி அதிர்ஷ்டம் பெருகும் அப்படிங்கிற பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அதை இப்போ தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமி நாளில் தெய்வ சக்திகள் அதிகரித்து காணப்படுங்கிறதுனால இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபாடு செய்தால் சந்ததிகள் நலம் பெருக்கும். குறிப்பாக இந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு செய்வது அதிக பலனை கொடுக்கக்கூடும். 12 பௌர்ணமிகளே தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வாழ்வில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற செய்யும். இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு அதிக சக்தி இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக மற்ற நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு சக்தி அதிகம் என்பார்கள். அதிலும் சந்திரன் ஆதிக்கம் அதிகம் உள்ள பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது, வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது, சத்யநாராயண பூஜை செய்வது என எப்படி வழிபட்டாலும் அதன் பலன் 2 மடங்காக கிடைக்கும். அதே போல் நிலாக்கால எல்லாமும் தமிழர்களுக்கு விழாக்கால என்பார்கள். அதுபோல் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு உண்டு. பௌர்ணமி நாளில் உங்கள் கன்னி ராசிக்காரங்க விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வரும் என்பது நம்பிக்கை. அதுபோல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் உங்கள் கன்னி ராசிக்காரங்க விரதம் இருந்து வழிபட்டால் பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்து தீராத கடன் பிரச்சனை இருந்தால் நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். திருமண தடை நீங்கும். கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும். பிறந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க. இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதனால் இந்த பௌர்ணமியில் உங்கள் இஷ்ட வழிபாடு செய்து பயன் பெறுங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.